நம்ம சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்னைக்கு விநாயகரின் அறுபடை வீட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்னடா இது முருகருக்கு அறுபடை வீடு இருக்குதுன்னு தெரியும். ஆனா விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அறுபடை வீட்டை பற்றி எதுவெல்லாம் என்று பார்த்தீங்கன்னா, முதல் படை வீடு திருவண்ணாமலை, இரண்டாம் படை வீடு திருமுதுகுன்றம், மூன்றாம் படை வீடு திருக்கடவூர், நான்காம் படை வீடு, ஐந்தாம் படை வீடு பிள்ளையார்பட்டி, ஆறாம் படை வீடு திருநாரையூர் அப்படின்னு மொத்தம் 6 படை வீடு விநாயகருக்கு உள்ளது. இப்ப நம்ம பதிவுல முதல் படை வீட்டை பற்றி பார்ப்போம். திருவண்ணாமலை சம்பந்த விநாயகர் தான் முதல் படை வீடு. இவருக்கு அல்லல் போக்கும் விநாயகர் என்ற பெயரும் உண்டு. அதற்கு காரணம், அல்லல் பூம் வல்வினை பூம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை பூம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தினுள் மேவும் கணபதியை கைதொழாக்கால் என்று ஔவையார் பாடியுள்ளார். மலையே சிவமென திகழும் அருணை எனப்படும் திருவண்ணாமலை கோபுரத்தில் கொலுவிருக்கும் கணபதியை குறித்து சொல்லப்படும் பாடல் இது. நமது பிறவி துன்பம் முதலான துன்பங்களும் துயரங்களும் கவலைகளும் வேதனைகளும் விலக இந்த பாடலை பாடி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்கள். அடுத்த பதிவில் இரண்டாம் படை வீட்டை பற்றி காண்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.